என்ன தங்கம் வாங்க, என் தங்கமே இங்க வா. தாத்தா நான் என் தங்கமே, என் வயிறமே, ஓடியா ஓடியா, தாத்தா கிட்ட ஓடியாங்க. தாத்தா கிட்ட வரதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்ல தாத்தா. ஆ என்ன நாங்க வருவோம், நீங்க கொஞ்சுவீங்க, அப்புறம் ஸ்கூலுக்குலாம் போக வேண்டாம் தாத்தா கூட இருங்கடான்னு நீங்க சொல்லுவீங்க. அப்புறம் எங்களுக்கும் மனசு கேட்காது, அப்புறம் நாங்களும் ஸ்கூலுக்கு போகாம இருக்கணும். அதான் சொல்லுதா. அதுக்கு சார் இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஒண்ணு இல்ல தாத்தா, மீனா குட்டி அம்மா எங்களை தேடி வருவாங்க. சரி. எங்க வீட்டு 3 சின்னோண்டுகள் கிடக்குமே, அத பாத்தியலா? அப்படின்னு கேட்பாவ. சரி. நீங்க என்ன சொல்லணும்னா, அத்தாடி என்ன பிள்ளைல காணவா, எங்க போனாவன்னு தெரியலையே, நல்ல படிக்கிற பிள்ளைல சோல சோலன்னு ஆசைப்படுமே, ஐய எங்க போனாவன்னு தெரியலையே, இங்க வரலையே அப்படின்னு சொல்லணும். யார் சொல்லணும்? நீங்க தாத்தா. அச்சச்சோ, படிக்கிற பிள்ளைல படிப்பு படிப்புன்னு ஆசைப்படுற பிள்ளைல எங்க போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லணும் தாத்தா. அப்படின்னு நான் சொல்லணும். அப்பனால நீங்க எங்களை தூக்கி வச்சு கொஞ்சம் முடியும் தாத்தா. இல்ல, நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறமே தாத்தா கொஞ்சிக்கிட்டேன். தாத்தா அப்படி சொல்லக்கூடாது தாத்தா. ஆமா தாத்தா, நாங்க பச்சை பிள்ளைல இல்ல, பச்சை பிள்ளைல பிஞ்சு காலு. தாத்தா தூக்கி வச்சு கொஞ்சம் இல்ல தாத்தா. ஏ செல்ல தாத்தால, ஏ கண்ணுக்குட்டி தாத்தால, ஏ செல்ல தாத்தா, அப்படி சொல்லுவீங்களா தாத்தா? ஐயோ, என் செல்லவே, என் செல்லம். ஸ்கூல் போண்டா, தாத்தா கிட்ட உட்காருங்க, வண்டியங்க. இப்படி தாத்தா கிட்ட இருந்தா ஸ்கூலுக்கு போக வேண்டாம். ஆமா தாத்தா, உங்ககிட்ட என்ன சொல்லுக்கு போக வேண்டாம். என் தங்கங்களா, உங்களுக்கு தாத்தா கிட்டே இருக்கணும் போல தோணுமா? ஆமா தாத்தா, உங்ககிட்ட இருந்ததா நல்லாக்கு. நாங்க சொல்லுக்கு போகாம தாத்தா கிட்டே இருப்போம். அப்ப படிக்கண்டாமா? அதான் நீங்க போயிருவீங்களா, அதுக்கு அப்புறம் நாங்க சொல்லுக்கு போய்க்கிறோம் தாத்தா. தாத்தா போயிட்டா நீங்க இருந்துக்கிடுவீங்களா? இல்ல தாத்தா, நாங்களும் உங்க கூட வந்துருவோம் தாத்தா. ஐயோ, இங்க தாத்தா எங்கே போக மாட்டேன், இனி உங்க கூடயே தான் இருப்பேன். தாத்தா என்னம்மா? நீங்க எங்க வீட்லயே இருக்கீங்களா? ஆமா தாத்தா, எங்க வீட்ல பாட்டி இருக்குது, தாத்தா தான் இல்ல. நீங்க வாரீங்களா? சரி, தாத்தா வாரேன். தாத்தா நம்ம வீட்டுக்கு வருவாங்களாடா? இல்ல தாத்தா. அண்ணே, அண்ணே, அண்ணே. என்னையா இப்ப டூட்டி முடிஞ்சு வரியா? ஆமாமா, இப்பதான் வாரேன். சரி போய் தூங்கு கொஞ்ச நேரம். சரிங்கம்மா. சரி சொல்லிட்டாரா? இல்லையம்மா, அவன் இன்னும் வரலையே. எனக்கு முன்னாடி கிளம்பி வந்தாரு. பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்க போயிருப்பானா இருக்கும். சரிம்மா, நான் போய் கொஞ்சம் தூங்குது என்ன? சரியா, நீ போய் தூங்கு போ. அண்ணே, இவன் எதுக்கு கத்திட்டு எடுக்கான்? அண்ணி மாரை எதுக்கு கூப்பிடுவானே தெரியாது. என்னடா காப்பி எதுவும் வேணுமா? இல்லம்மா, அண்ணி எங்க? தமிழ் ரூம்ல இந்த மாதிரி இருந்துச்சு. செம்பகலி கிச்சன்ல நிப்பா. மீனா குட்டி தெக்குட்டு போயிருப்பா. என்ன எதுக்கு கத்திட்டு கிடக்க? அவன் கிசோரி மதனி அன்பசிலங்க. நானும் நார்மல்ல இருந்து அந்த பிள்ளைல பாக்கலாம்னு தேடிட்டு இருக்கேன், கண்ணில படம் எடுக்குவா. ஐயோ, அந்த பிள்ளைல அப்பா வீட்டுல போயிருக்குது. இவங்கிட்ட சொன்னா வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பானே. பிள்ளைல பக்கமா நல்லாவே இல்ல, காலையில இருந்து பிள்ளைங்களை தேடல, பிள்ளைங்க கண்ணிலே படம் எடுக்காங்க. இங்க தாண்டா எங்க நிப்பாங்க. இல்லன்னு வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், தெக்குட்டு வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். பெரிய பிள்ளைங்க தான் தெக்குட்டு நிக்காங்க. இந்த மூணையும் காணுமே. கிச்சன்ல நிப்பாங்க நினைக்கிறேன். இல்ல, கிச்சன்ல இல்ல. ஐயோ, அவங்கள பார்க்க தான் பிள்ளைல போயிருக்காங்க. எங்க நீ? ஏண்டா வருவாங்க, எங்கேயாவது விளையாட போயிருப்பாங்க. அப்படின்னா பிள்ளைங்க பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காங்க, அப்படிதானே நீ? ஏண்டா யா கோத்தபுரம் அவன் தேடிட்டு இருக்க? ஆமா, அங்கதான் போயிருக்காங்க. இப்ப என்ன? ஐயோ அண்ணே, கோபப்படாதீங்க. அங்க எதுக்கு அனுப்புறீங்க பிள்ளைங்களா? சரிடா, நான் போய் கூட்டிட்டு வரேன், கோபப்படாத. எதுக்கு கூப்பிடணும்? ஏன் போனா என்ன? ஏண்டா எதுக்கு? பிள்ளைங்க அங்கெல்லாம் போக கூடாது. அண்ணி, நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. இல்ல, கூப்பிட கூடாது. அண்ணி, நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. அவன் எப்படிதான் சொல்லுவான், நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. சும்மா சும்மா கண்ட கண்டா பிள்ளைங்க விளையாட விட்டுக்கிட்டு எதுடா கண்ட கண்டடா? பக்கத்து வீட்டுல விளையாட போய் தப்பாடா? மதன், நீ கொஞ்சம் கோபப்படாம இரு. ஏண்டா 4 மணி வந்த, பேசாம தூங்க வேண்டியதானே? நான் பிள்ளைல பார்த்து தான் தூங்குவேன். சரி இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். வேண்டாம் வீட்டை குட்டி, நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. அண்ணி, காலம் கெட்டு கிடக்குது, கண்ட கண்ட வீட்டுல விளையாட விடக்கூடாது. கிஷோர், அம்மா, என் வீட்டு பிள்ளைங்க கண்ட கண்ட வீட்டுக்குலாம் போக கூடாது. ஏண்டா ஏன்னா நீ பிள்ளை நடந்துக்கிற? எனக்கும் பிடிக்கல, பிள்ளைங்களுக்கும் பிடிச்சிருக்கு. பிள்ளைங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவங்க விளையாடட்டும். என்ன என்ன சத்தக்காடு அங்க வரைக்கும் கேக்குது, நீங்க சத்தம் பண்றது என்ன? நம்ம வீட்டு பிள்ளைங்க பக்கத்து வீட்டுல போய் விளையாட போக கூடாது. ஸ்ட்ரிக்டா சொல்லுங்கண்ணே. ஐயோ இவருமா. அதான் சொல்றேனே, எனக்கு விருப்பம் இல்லைன்னு. வேற ஏன் அனுப்புறீங்க? அவ்வளவு சொல்லுவா, நீங்க உள்ள வாங்கம்மா. அண்ணே, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க வீட்டுல போய்கிட்டு இருக்கீங்க. என்னடா சொல்லணும்? என்னடா சொல்லணும் உனக்கு? பிள்ளைங்க அங்க விளையாட போக கூடாது. பிள்ளைங்க வருவாங்க, பிள்ளைங்க கிட்டே சொல்லு. நீங்க வாங்கனே, அவன் அப்படிதான் பண்ணுவான். பிள்ளைங்க அவர்கிட்ட விளையாடுற கூட இவனுக்கு பிடிக்கலையே. இவன் ஏன் இப்படி பண்றான்?
நீங்க கவலைப்படாம போங்கம்மா. சரியா? வந்துட்டான். பாத்தீங்களா, எதையும் கொஞ்சம் பொறுமையா தாண்டா பண்ணணும். எடுத்தவங்க ஒருத்தனை பண்ண வேண்டாம். விட்டு பிடிக்கலாம். என்ன, எனக்கு அவர் மேல நல்ல அபிப்பிராயமே கிடையாது. எனக்கும் தாண்டா. போய் பிள்ளைங்களை கூட்டிட்டு வாங்கண்ணே. நான் தான் இதை பண்ணி கொடுத்துருக்கேன், நல்லா இருக்குன்னு சொல்லாங்க அப்பா. எங்களோட சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்பா. நான் செஞ்சிருக்கதா சூப்பரா இருக்குன்னு அப்பா சொல்லுவாங்க. பாப்பமாடி, நான் செஞ்சிருக்கதா சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்க நான் சுஜிப்பி, நான் பாரு புதினா பிரியாணி பண்ணியிருக்கேன். புதினா பிரியாணியா? நான் பாத்தியா ஃபிஷ் ஃப்ரை சூப்பரா இருக்கு. அப்ப நான் டம்மி பீஸா. என் சாப்பாடு சாப்பிட்டு அப்பா அசந்து போறாங்க. அப்பாவை ஹெல்த்தியா பாத்துக்கணும். அதான் நான் ஃபிஷ் கொடுக்குறேன். ஐயோ எட்டிலா, அங்க பாருங்க. என்ன என்ன விதமா கையில வச்சிருக்கல, எங்க கொண்டு போறிய? ஓடாதீங்க டி. சும்மா தான் வச்சிருக்கா. ஆமா, சும்மா தான் வச்சிருக்கா. உன் முடி ஒண்ணு சரியில்லையே. இல்லட்டா மடி, முடி ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. என்ன டீயாமே மடி வந்து நிக்கவே. எடி ஆறிரு மட்டி. அதானே, என்ன தமிழ் பண்ண? இவனுக்குலாம் போய் பயந்துக்கிட்டே. உன் புருஷரும் நிக்கறடி. அத நான் சமாளிச்சுக்கிறேன். கிசர மட்டும் நீங்க சமாளிங்க. அப்ப என்ன, அவ புருஷரை சமாளிச்சுக்கிடுவா, நாம கிஷோரை சமாளிப்பா. புருஷத்தி என்னங்க? என்ன காலையில விதவிதமா பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்குது. என்ன சிரிச்சு சமாளிக்க? என்னத்துக்கு இதெல்லாம்? எதுக்கு? நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல. என்ன பழமொழி? மறுபடியும் கேளுங்க. இதெல்லாம் என்னத்துக்கு? நாய் குளிக்கும் போது போடுறதுக்கு. நீனா? என்னங்க கேள்வி? இல்லனே, இதெல்லாம் எங்க போகுதுன்னு எனக்கு தெரியும். ஆமா, பெரிய சிதம்பர ரகசியம் இவன் ஐசியமா கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் கண்டே பிடிக்க மாட்டாமட்டி. ஆமா தமிழி, இவன் எப்படி கம்சானே எனக்கே தெரியல. ஒன்லி மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதிருக்காமட்டி. சரி சரி, ரொம்ப டேமேஜ் பண்ணாத. என்ன இருந்தாலும் அவன் நம்ம கொழுந்து. ஆமா, குழந்தை ஆளு மண்டையும். மண்டை சரியில்லைதான், ஆனாலும் உன் அண்ணன் மோளுக்கு அவனை தானே பிடிச்சிருக்கு. நீ அவன்கிட்ட எப்ப பார்த்தாலும் என்னையே நோண்டிக்கிட்டு இருக்க. அது ஒரு ஃப்ளோல வந்துட்டு தமிழே. சரி சரி, நம்ம சண்டை பெறாச்சுக்கலாம். இதெல்லாம் ஆறி போகுது, சீக்கிரம் கொண்டு கொடுக்கணும். எப்படி சமாளிக்க போறியா? என்ன, உன்னே வீட்டுக்குள்ள போங்க, இல்ல எங்க போறிய? தெக்குட்டுக்கு. சரி போங்க. நீங்க போங்க. நீ போ, அதுக்கப்புறம் நான் போய்கிட்டேன். ஏன் எனக்கு தெக்குட்டு போக வழியே தெரியாதாங்க? அதானே. அதானே, இது தெக்குட்டுக்கு போல, பக்கத்து வீட்டுக்கு போகுது. அப்பா கண்டுபிடிச்சிட்டானா? இவன் கத்துனா நம்ம பயந்துருவோமா? நம்ம கத்தரை பத்தி எனக்கு இன்னும் தெரியல. பாரு, இதாவது பரவாயில்ல. அங்க கொஞ்சம் பாரு. அப்பப்ப அவ அண்ணன் வந்து நிரூபிச்சுட்டே இருக்கா. நீங்க போகலையா? ஐயோ, ஆளு போதே. இங்க பாருங்க, நான் லட்டு பண்ணிருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வேற நேரங்காலம் தெரியாம காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அதான் தமிழே, அண்ணன் வந்தது அப்பப்ப அவன் நிரூபிச்சுக்கிட்டே இருப்பா பாத்துக்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி பாரு, நீ கட்டிக்க போற சீம புத்திர நிக்கான். அப்படியே பாருமா ராசத்தி. என்னத்த சொல்றீங்க? திரும்பி பாரு. சீமையில கிடைக்காத சீம புத்திர தேடி கண்டுபிடிச்சல. கொஞ்சம் திரும்பி பாரு. நீங்க தூங்கல தமிழே. நம்ம வாக்கப்பட்டுட்டு சமாளிக்கிறோம். உன் அண்ணன் மாவ வாக்கப்படாமலே சமாளிச்சுக்கிட்டு இருக்காளே. தேவதான் கண்டுபிடிச்சால சீமை இல்லாதவன. தூங்கல இல்ல தூங்கல. போய் தாளாட்டு போ. ஐயோ, இந்த எருமை மட்டும் எப்படி தாளாட்ட முடியும்? எருமை மண்ணு இப்பதான் உனக்கு தெரிஞ்சுதாங்க. சரி சரி, நீனும் உங்க அண்ணன் மூணும் பேர சண்டை போடுங்க. என் புதினா பிரியாணி ஆறிடும். இந்த ரணகலத்துல உனக்கு காமெடி கேக்குதாட்டி? அதிசயமா பிரியாணி பண்ணிட்டா. சரி, புதினா பிரியாணி ஒண்ணு இருக்குன்னு என்கிட்ட நீ என்னைக்கு சொல்லிருக்கேட்டி? இல்ல, அப்படி ஒரு பிரியாணி இருக்குன்னு சொல்லிருக்கேட்டி? அப்பாக்குன்னு செஞ்சுட்டா. அது அப்பா அதனால செஞ்சிருக்கேன். இரு, இத சமாளிச்சிட்டு வரேன். போ போ, உன் புருஷரை சமாளி போ. என்ன கையில வச்சிருக்க? தெரியல. தெரியல. கமிஷனரா இருக்கீங்க, இத கூட கண்டுபிடிக்க தெரியாது. சேம் டவுட் வந்திருக்கு இவளுக்கு. என்னது? இல்ல, கமிஷனரா இருக்கீங்க, இது என்னன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. என்ன காமெடி பண்றீ நீ? என்ன, நான் என்னங்க காமெடி பண்ணனே? நான் காமெடி பண்ணாலும் யாரும் சிரிக்க மாட்டாங்க. அப்படியே நான் காமெடியா பேசினாலும் அது கூட உங்களுக்கு சீரியஸா தான் தெரியும். கரெக்ட்டா சொல்றா பாரு. நீ சொன்ன மாதிரி நான் வாக்கப்பட்டுட்டு அப்பப்ப சமாளிப்போம். இவன் வாக்கப்படாமலே சமாளிச்சுக்கிட்டு இருக்காளட்டி. தேடி போனல்ல, வாங்கி கட்டிக்கிட்டோம். பாவம், சமாளிச்சு காப்பாத்தி விடுவோம். என்ன கோமாளித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க? இது என்னது? நீங்க கடைசி வரைக்கும் எதையும் கண்டுபிடிக்க போறதே கிடையாது சரி. அப்பெல்லாம் உண்மை பேசக்கூடாது. கெட்டிக்க போறவகிட்ட இப்பெல்லாம் உண்மை பேசலாமா?
அதானே அப்பப்போ பொய்யும் பேசு அப்பதான் அவன் நம்புவான். என்ன நீ என்ன நடக்குறீங்க? ஓ மீனா செத்து போச்சு, எங்க நடக்குது? அதானே நான் சிக்கன் கூட போட்டு பிரியாணி பண்ணலையே. ஏ தேன்மொழி, நீ ஏதாவது வச்சிருக்க? இல்ல. ஏங்க இங்க என்ன நடக்குது? இங்க எதுவுமே நடக்கலையே. சரி, இவ்வளவு செஞ்சு எங்க கொண்டுட்டு போறீங்க? பாத்தியா என் புருஷன் எப்படி கொஸ்டின் கேட்காரு பாத்தியா? இப்ப எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாரு. அந்த வேலையை முத போய் பாரு போ. என்னங்க என்ன தமிழே, பயம் உள்ள உசாரா இருக்குது. அதுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுடி. இருந்தாலும் சமாளிச்சு பாப்போம். என்னங்க சொல்லுங்க வேணா, இதெல்லாம் எங்க கொண்டு போறீங்க? ஏங்க இதெல்லாம் செஞ்சா எங்களை கொண்டு போறேன்னு அர்த்தமா? ஏன் நாங்க சாப்பிட மாட்டோம்? எல்லாம் எடுத்துட்டு வந்தில, அவிச்ச முட்டை எடுத்துட்டு வந்தில. ஏரோப்ளேன்ல போனாலும் யாரை தண்ணி விடாதுங்க பாரு. இவ வேற. இப்ப அவிச்ச முட்டை ஒண்ணுதான் குறை, இருக்கிறதே அங்க கொண்டு போக காணல. அங்க கொஞ்சம் திரும்பி பார்க்கத்த. இது என்ன போவலியாங்க? அப்ப நானும் வந்து சிக்கிட்டனா? பாத்தீங்களானே, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, சோதனை மேல் சோதனை. அதனே ரொம்ப சோதிக்க நீங்க. என்ன இதெல்லாம் கேட்டேன். டேய், நாங்க முத்தையில நீ முத்தையில. என்னடா மாத்தி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? அதானே என்ன என்னன்னு கேக்குற? ஓ, இவிய கேள்வி கேட்காவல. நம்ம சின்னவியல்ல பதில முடியல. அதுக்குதான். என்னங்க கொன்னே போட்டுற, அமைதியா நில்லு. என்னங்க நடிக்காத, நீ நடிக்கன்னு நல்லா தெரியுது. இவ்வளவுக்கும் மூலக்காரணமே நீதான் இருப்ப. நான் ஒரு காபி போட சொன்னா குடிக்கிற மாதிரி போட மாட்டேன். இது என்ன கையில விதமா? அது அது ஒழுங்கா சொல்லிட்டு. சூப். சூப்பு? உனக்கு சூப்பு வைக்க தெரியுங்கதே எனக்கு இப்பதான் தெரியும். ஓ மை காட், என்னங்க சொல்றீங்க? என்ன என்ன ஓவரா நடிக்கிய? எடுத்துக்கே. நடிக்கிறேனா? என்ன வீணா, எப்ப மத்தவங்க மூக்கதன உடைப்ப, இப்ப நீனே மூக்கு உடைஞ்சு போய் நிக்கிறியே. பாத்தியா தமிழே, நேரம் பார்த்து என்ன கார வருதா? அங்க சமாளிட்டி. என்ன குடும்பத்துல அத்தனை மருமகளும் ஒன்னா போறீல? எங்க போறிய? டேய், நான் எங்க போனாலும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போணுமாடா? நீங்க எங்க போனாலும் சொல்லிட்டு போன அவசியம் இல்ல. ஆனா அவசியம் இல்லாத இடத்துக்கு போனா சொல்லிட்டு தான் போகணும். உன்கிட்ட கேட்டுட்டு தான் நாங்க போணுமா? நீங்க இப்ப இதெல்லாம் எங்க கொண்டுட்டு போறீங்கன்னு எனக்கு தெரியும். அண்ணே தேவையில்லாம சண்டை எடுக்காதீங்க. ஏன்டா எதுக்காக உன்கிட்ட சொல்லிட்டு நாங்க போணுமா? ஏன் நான் எங்க போறதுக்கு எங்க உரிமை இல்லையா? இது ஏதாவது பக்கத்து வீட்டுக்கு போச்சுதே. என்னடா என்ன குரல வசதி பேசிக்கிட்டு இருக்க? கத்து வைக்கலாம் பொம்மி போறவங்க நாங்க கிடையாது. நாங்க 5 வருஷம் அந்த குரல வசதினா நினைச்சுக்கோயே, அவமானப்பட்டு போய்வே. உள்ள போ. அண்ணே, அவ சொன்னது உனக்கு புரியல? பெருமாளே உள்ள வா. ஏன் ஐயோ, ஏன் கிசரே? இங்க பாரு, ஒழுங்கா உள்ள வா. இத கோவம்ல படவே மாட்டேன்னு சொன்னீங்க. ஐயோ படுத்துறாளே. இப்போதைக்கு இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிடாத. கல்யாணம் பண்றேனே இப்படியே சமாளிச்சிரு. அப்பதான் நீ பொழைச்ச. ஏதோ தெரியாம பாலுங்காலத்தை விழுந்துட்ட. பாத்துக்க, தப்பிக்க வழிய பாரு. கரெக்டா சொன்னீங்க அத்தை. இவனெல்லாம் கல்யாணம் பண்ணுதேனே கல்யாணம் பண்ணாமே வச்சிருக்கணும். அப்பதான் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். கரெக்டா சொன்ன. இப்பதான் ஏன் அண்ணன் வாங்குறத நீ நிரூபிச்சிருக்க. தேங்க்யூ அத்தை. ஆமா தேன்மொழி. ஆகா, வேண்டாத ஐடியா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சரி உள்ள வா தேன்மொழி. ஏங்க ஐயோ படுத்துறாளே. அண்ணே, என்ன நீ பாத்துக்கிட்டு இருக்க? ஏய், மீனாவெல்லாம் சமாளிக்க முடியாதா? உனக்கு தெரியாது. என்ன நீ சொல்ற? அவெல்லாம் தரையில விழுந்து ஊர்ல ஆரம்பிச்சான்னு வச்சுக்க, அவ்வளவுதான், நான் செத்தேன். தரையில விழுந்து ஊர்லுவாங்களா? ஆமாடா, சுண்டைக்கா சைஸ்ல இருந்துட்டு அவ உருண்டு அடம் பிடிப்பா பாரு. என்ன நீ சொல்லுத? ஆஹா, பயவுல நம்ம பத்தா புகழ்ந்து பேசுது. நீ அடம் பிடிப்பல, அத பத்தி டிஸ்கஸ் பண்றவ. அத எப்படி நீ எனக்கு சொல்லி கொடுங்க அத்தை. ஒண்ணு இல்ல, தரையில மல்லாக்க படுத்துக்க. சரி, 2 காலங்கையும் போட்டு தரையில போட்டு டான்டான ஆடி. அத உனக்கு முடி இருக்க, அதை கொஞ்சம் உழைச்சு போட்டுக்க. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா அப்படின்னு 4 கத்து. எப்படி பயவல சொல்லி கொடுக்க பத்தியா? இப்படிதானே 10 வருஷமா சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்ட்ட இப்பெல்லாம் பண்ண பயப்படுவாளா? பயப்படாதவன் கூட பயப்படுவான். ட்ரை பண்ணி பாரு. ஒர்க் அவுட் ஆயிரும்ல அத்தை. சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். கிசர்லாம் ஆடி போயிருவான், அசந்து போயிருவான். அப்படியே அத்தை. வேணா ஒரு சாம்பிள் காட்டு பாப்போம். இப்ப பாருங்க அத்தை. அதே ஐடியா கொடுத்துட்டாவன்னு நினைக்கிறேனே. இன்னைக்கு விடு, நாளைக்கு பாத்துக்கலாம். இவெல்லாம் 5 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாவ, சமாளிக்க முடியாது. தனித்தனியா கிடைக்கும் போது வச்சு வளர்த்துடலாம். அத கூட கண்டுபிடிச்சா பத்தியா? எப்படின்னு சாமத்தியண்டா. என்ன சொல்லுத? தேன்மொழிக்கு சொல்லி கொடுத்துருக்கா. தேன்மொழிக்கு பண்ணு காட்டுவா பாரு. அத்தை, என் பிளேட்ட கொஞ்சம் பிடிங்க. கொண்ட நான் வச்சிருக்கேன். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனும். அத பார்த்து இந்த கிசர் பைய தலதறிக்க ஓடணும். ஐயோ
ஐயோ பிரியாணி வேற ஆறுதே. ரெண்டே நிமிஷம் தான். என் அண்ணன் எப்படி கலக்கா மட்டும் பாரு. அண்ணன் மவளும் அத்தையும் ஒண்ணா ஒரு வீட்டுல வாக்க போட்டுக்கிட்டு என்ன வருத்து வராளுவே. கேக்கிட்ட இப்ப பாருங்க போடுற மியூசிக்க. இது கொஞ்சம் குரல் கிச்சிலி குரல் பத்துக்க. பெர்ஃபார்மன்ஸ் எடுபட மாட்டேக்கு. நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு, நான் ஐயா அம்மா போடுறேன். ஐயோ தாயே வேண்டாம் தாயே. சத்தம் மியூசிக். எப்படிடா? சூப்பர். கிசா என்னாச்சுடி? அவன் தலைதறிக்க ஓடிட்டான். அத்தி தலைதறிக்க ஓடி இருக்காவல. ஐடியானாலே மீனா தரங்கற சும்மாவா இருக்குது. ஆமா இந்த மாமா என்ன சும்மா நின்னுட்டு இருக்காவே. டோன்ட் வரி பீ ஹாப்பி. இப்ப பாரு. போயிட்டேன் தாயே, நான் போயிட்டேன். நான் எதையுமே பார்க்கல, நான் எதையுமே கேட்கல. அப்பா எப்படியோ பயவல எல்லாம் போயிடுச்சு. சீக்கிரம் வாங்க, ஆறுதுக்குள்ள கொண்டு குடிச்சிடுவோம். ஆனாலும் தேர்மலி நீ கலக்கிட்ட. ஆனா ஒண்ணு, இவனெல்லாம் உடனே கல்யாணம் பண்ணாத. ஆமா ஆமா கல்யாணம் பண்ணுவோம், கல்யாணம் பண்ணனே அப்படியே ஓப்பி அடிச்சிரு. ஐடியா சொல்லி கொடுத்துட்டியல்ல, இனி என் வேலையை பாருங்க. என் ஆட்டத்தை ஆரம்பிக்க. பயவுள்ள ஆவுன முறைச்சுக்கிட்டு கோபப்பட்டுட்டு நம்ம பயந்துக்கிட்டு நம்ம வாய் திறக்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்காவே. ஆத்தி அவளுக்கு அந்த சாமர்த்தியம் என்ன, நமக்கு இந்த சாமர்த்தியம். அவளுக்கு உடல் பலனா நமக்கு மனசு பலம். உடலா மனசான்னு பார்த்தா மனசுதான் ஜெயிக்கும். நாம ஜெயிப்போம். தமிழே உன் அண்ணன் மகன் அப்பப்ப நிரூபிச்சிருந்தா.